நேத்து வந்து மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது பட்ஜெட்ல அவங்க பேசவே இல்ல முதல்ல. அம்மையார் எப்படின்னா, நல்ல செய்திகள் மட்டும் பேசத்தான் நினைச்சு பேசுவாங்க. இது மாதிரி சின்ன மக்களுக்கு கட்டம் குடுக்கறத பத்தி நேரா பேசவே மாட்டாங்க. பட்ஜெட்ல இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ பத்தி அவங்க பேசல. பின்னாடி இந்த பேப்பர் ரிலீஸ் ஆன அப்புறம் ஃபைன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர படிச்சு நம்மளா கத்துக்கணும். எப்படி அம்மையார் பூண்டு சாப்பிட மாட்டாங்களோ, வெங்காயம் சாப்பிட மாட்டாங்களோ, அது மாரி இது மாரி விஷயத்தெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க தங்கம், வீடு இதெல்லாம் வாங்கி வித்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு முன்னாடி 20% கட்டின்னு இருந்தீங்க. அத 12% குறைச்சிருக்கிறாங்க. ஆஹா! அம்மையார் நம்மளுக்காக குறைச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இண்டெக்ஸேஷன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ட மேடம் தூக்கிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, பணவீக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம ஊர்ல? அந்த பணவீக்கத்துக்கு ஒரு கன்செஷன் குடுப்பாங்க. உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட் வாங்கினீங்க. ரூ. 50,00,000க்கு ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்போம்னே வச்சுப்போம். இன்னைக்கு அதை 70,00,000 விக்கிறீங்க. சிஐஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இண்டெக்ஸ் காஸ்டேஷன். அன்னைக்கு இருந்த ரூ. 50,00,000 இன்னைக்கு ரூ. 65,00,000ன்னு எடுத்துப்பாங்க. அன்னைக்கு நீங்க வாங்கின ரூ. 50,00,000 இன்னைக்கு நீங்க ரூ. 65,00,000ன்னு. ஸோ அப்ப என்ன ஆகும்? 50லேருந்து 65 எடுத்து நீங்க ரூ. 70,000க்கு வித்தீங்க. உங்க ஆக்சுவல் லாபம் ரூ. 5,00,000 தான் இன்கம் டாக்ஸ் கணக்கு போட்டு ரூ. 20% டாக்ஸ் போட்டு ரூ. 1,00,000 டாக்ஸ் போடுவாங்க. நீங்களும் ரூ. 1,00,000 கட்டிட்டு போயிடுவீங்க. இப்ப அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 50லேருந்து 70 போட்டு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாது. ரூ. 20,00,000க்கு டாக்ஸ் கட்டு. ஆனா 20 கட்டாத 12.5% கட்டுன்னு. ரூ. 20,00,000க்கு நான் 12% கட்டினா, நான் ரூ. 2,50,000 டாக்ஸ் கட்டணும். அப்போ நீங்க வீடு வாங்கி வீடு வித்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தா ரூ. 1,00,000 வரி கட்டுவீங்க. அதே இப்ப வீடு வாங்கி வித்தீங்கன்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாம ரூ. 2,50,000 வீடு கட்டுவீங்க. இப்ப இதுல வந்து 2 விதமா நடக்கும். இந்த லேண்டு, பிளாட்டு இதுலலாம் கருப்பு பணம் நெறைய வேலை செய்யும். அதனால இந்த பணக்காரங்கள்லாம் அந்த லேண்டு வாங்குறதுல, வாங்கி விக்கிறதுல கருப்பு பணம் இந்த டிரான்சாக்ஷன் நெறைய நடக்கும். அதான் நம்ம நம்பிடக்கூடாது. டிமானிட்டைசேஷன் வந்துடுச்சு. அதனால கருப்பு பணமே இல்ல. அப்படிலாம் இல்ல. இன்னைக்கும் கருப்பு பணம் போகும். கைமாறும். ஆனா அது லேண்டுல பண்ண முடியும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வீட்ட வந்து ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்பீங்க. குருவி மாரி சேர்த்திருப்பீங்க. ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இனிமே மெட்ராஸ் பக்கம் சாஃப்ட்வேர்ல இருப்பீங்க. ஊருக்கே திரும்பி வரமாட்டீங்க. நம்ம வந்து பூனாவோட போயிட்டோம், பெங்களூரோட போயிட்டோம்னா, மெட்ராஸ்ல வீட பார்க்க முடியாது. ஒரு ரூ. 20,00,000 லாபம் வருதுன்னு வித்தீங்கன்னா, முன்னெல்லாம் ரூ. 1,00,000 டாக்ஸுக்கு பதிலா இப்ப ரூ. 2,50,000 டாக்ஸ் கட்டணும். உங்களுக்கு கருப்பு பணம்னா ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கைட்லைன் வேல்யூ இருக்கும். அண்ட் உங்கள்ட்ட வாங்குறவங்க கூட பேங்க் லோன் தான் எடுத்து வாங்குவான். நீங்க ரூ. 70,00,000 சொன்னீங்கன்னா, அவன் ஒரு 10, ரூ. 15,00,000 போட்டுட்டு ரூ. 55,00,000 கடன் தான் வாங்க போறான். உங்க பேங்க்லேருந்து அவங்க பேங்க்குக்கு பணம் போகுது. அதனால உங்களுக்கு கருப்பு பணத்த வச்சு விக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இது யார அஃபெக்ட் பண்ணும்னா, யார் லோன் போட்டு வீடு வாங்குறாங்களோ, ஃபுல்லா ஒயிட்ல தான் வாங்கணுங்கிற நிலைமையில இருக்கிறவங்கள ரொம்ப மோசமா அஃபெக்ட் ஆகும். அது வந்து லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். ஏக்கர் கணக்குல லேண்ட் வாங்கி விக்கிறவங்களுக்கு இதுல பெருசா இம்பேக்டே இருக்காது. அவங்க வந்து கருப்புல வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒயிட்ல வந்து ஒரு நாமினல் டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பணம் ரொம்ப பெருசா இருந்ததுன்னு வைங்க, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே இருக்காது. தட் இஸ் அந்த காலத்துல இப்ப புது ஏரியா டெவலப் பண்றோம்னு வைங்க, அந்த காலத்துல ரூ. 1,000 ஒரு ஏக்கர் வித்தத இன்னைக்கு இவங்க 4,00,00,000 ஏக்கர் வித்தாங்கன்னா, இந்த புது ஸ்கீம் தான் பெட்டர். ஏன்னா ரூ. 1,000லேருந்து 4,00,00,000 லெஸ் பண்ணி 3,99,00,000 வெறும் 12% தான் கட்டுவாங்க. ஆனா முன்னனா 20% கட்டியிருக்கணும். அப்ப இண்டெக்ஸேஷன் யூஸ் கிடையாது. இண்டெக்ஸேஷன் யாருக்கு யூஸு? சிட்டில மிடில் கிளாஸும், அப்பர் மிடில் கிளாஸும் ப்ராப்பர்ட்டி வாங்கி விக்கிறவங்களுக்கு தான் யூஸு. அவங்களுக்கு ஒரு பெரிய வெடியா வச்சுட்டாங்க. எப்போதும் நான் சொல்ற மாதிரி மிடில் கிளாஸ தாக்குற மாரி பட்ஜெட் தான் இந்த அரசாங்கம் போடும். இதுல இந்த சைட்ல வந்து ரூ. 10,00,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு ரூ. 17,500 குடுக்குற மாரி குடுத்து, ஒரே ஒரு பெரிய வெடியா வச்சுட்டாங்க. பெரிய லாஸு இண்டெக்ஸேஷன்ல. இப்போ இதே மாரி தங்கத்துக்கும் எல்லாரும் இருந்தது சட்டம். ஆனா அத பத்தி யாருக்குமே தெரியாது. இப்ப நாங்க ஒரு ஹிண்ட் குடுக்குறாங்க. நாங்க உங்க பின்னாடி வருவோம்னு. அதாவது பேசிக்கலா என்னன்னா, தங்கம் நீங்க வாங்கி வித்தீங்கன்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிளைம் பண்ணி நீங்க டாக்ஸ் கட்டாம இருக்கலாம். எங்க பாட்டி குடுத்த நகை
எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்தில் 100 ரூபா ஒரு கிராம்னு வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸுக்காக கட்டுறேன், காலேஜ் டொனேஷனுக்காக கட்டுறேன். 6500 விற்றீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் போட்டு ஒரு 400 கிராமுக்கு 20% கட்டிட்டு இருந்தீங்க. இப்போ நான் 100 கிராம் விற்றேன்னு வைங்க, 100 வாங்கினேன், 6500 விற்றேன் அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டில் எனக்கு 6000 வரைக்கும் வரும். 500 20% போட்டால் ஒரு கிராமுக்கு 100 டேக்ஸு, 100 கிராமுக்கு 2000 கட்டிடணும். இப்போ அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டெக்ஸேஷன் உங்களால் பில்லெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, உங்கள் பாட்டி நகைன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா 6500 100 அசியூம் பண்ணிட்டு நீங்கள் 100 சொன்னால் 100 போட்டு 6400 நீங்கள் 12% கட்டுங்கன்னு, ஒரு கிராமுக்கு நீங்கள் வந்து 800 டேக்ஸ் கட்டுங்கன்னு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தால் தங்கத்தில் 20% கூட 100 டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் 600 800 கட்டணும். இல்லை நான் இப்போ தான் வாங்கினேன்னு சொன்னால் அந்த பில்லை கொண்டு வாங்க. எவ்வளோ பேர் பில்லை பத்திரமா வச்சுட்டு போகிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தங்கம் பில்லு உங்கள்கிட்ட இருக்குமா? இருக்காது. அதனால் இன்கம் டேக்ஸ்காரன் சொல்கிற ரேட்டில் தான் நீங்கள் போடணும். லேண்டாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, சுமை வந்து நடுத்தர வர்க்கம் மேலே தான் ஏற்றிருக்காங்க. இப்போது எந்த பில்டரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் சிறு தொழில் பண்ணுற எல்லா பில்டருக்குமே சிட்டியில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக முடிய போகுது. இதனால வந்து வீடு விற்க மாட்டாங்க. பயமா இருக்கும். எதுக்கு நம்ம இப்படிலாம் டேக்ஸ் கட்டணும்? வேற வழி இல்லாம கடன் கட்ட முடியலனால தானே விற்பாங்க. இப்போ விற்று நம்ம பெங்களூர்ல வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க இதை விற்றா ஒரேடியா 20 லட்ச ரூபா விற்றானா நம்ம 20 லட்ச ரூபா போட்டு நம்மளுக்கு 12%ன்னு சொல்லி 2.5 லட்ச ரூபா பிடிங்கிடுவாங்கன்னா விற்கிறத பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா இங்கே விற்கிறச்சியும் டேக்ஸு, அங்கே வாங்கறச்சியும் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு டிடிஎஸ் பிடிக்கணும், எல்லாமே ப்ராப்ளமில் போய் முடியும். அதனால விற்கிறது வாங்கிறது குறையும். மக்கள் வந்து யோசித்து தான் ஃப்ளாட் விற்பாங்க. இந்த மாதிரி சரி சிட்டிக்குள்ளே இருக்குது, வீடு இருக்குது, அதை விற்றுடலாம், விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டோம், அந்த வீட்டை விற்று பணத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட இப்போ நான் வந்து தாத்தா காலத்தில் வாங்கின வீடு, நான் மயிலாப்பூரில் இருக்கேன், 2 கிரவுண்டு இருக்குது, நான் அமெரிக்கா போயிட்டேன்னு விற்க போனேன்னா நான் ஃபுல் 8 கோடி ரூபாய்க்கு போனால் போகுதுன்னு 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு 7,500 கோடியில் 12% கட்டுனா நிச்சயமாக கட்ட மாட்டாங்க. அதனால ஒரு திக்லி பாப்புலேட்டட் அஃப்ளூவன்ட் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி ஷார்ட்டேஜ் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.